Hello everyone, this is Divya and welcome back to my channel Divya Gopal. இன்னைக்கு I'm going to talk about how to increase your iron levels naturally. இது இந்த pills and supplements தான் எனக்கு iron levels ஏறிச்சு இன்க்ரீஸ் ஆச்சுங்கிற மாதிரி என்னால் சொல்ல முடியாது and சொல்லவும் மாட்டேன் because iron levels increase பண்றது pills மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. I had to watch a lot of videos, unlearn and learn a lot of things to increase my iron levels. லாஸ்ட் இயர் நான் ஒரு எக்ஸாஸ்டிவ் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது என்னோட அயன் ஃபெரிட்டின் ஹீமோகுளோபின் லெவல்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் அதுக்கு எனக்கு பில்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. பட் என்னதான் பில்ஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் என்னோட நம்பர்ஸ் ஒரு என்ன ஃபியூ கவுண்ட்ல தான் இன்க்ரீஸ் ஆச்சே தவிர எனக்கு ஹேர் ரீக்ரோத் ஆகுறதுக்கு ஐ ஹேட் டு ரீச் ஃபெரிட்டின் லெவல்ஸ் அப் டு 70 அண்ட் ஹீமோகுளோபினும் அட்லீஸ்ட் 14 இருந்தால் தான் நல்ல ஹேர் ரீக்ரோத் இருக்கும். பட் அந்த லெவலுக்கு எனக்கு இன்க்ரீஸ் ஆகல ஆஃப்டர் 3 months ஆஃப் கண்டினியூஸ் சப்ளிமெண்டேஷன் அண்ட் டேக்கிங் பில்ஸ். ஸோ நானே விஷயத்தை என் கையில் எடுத்துக்கிட்டு ஐ ஹேட் டு read a lot of books and listen to a lot of podcasts and videos to understand how iron works and அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட உடம்புல அயன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம 3 விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒன்று அயன், த மினரல் இட் செல்ஃப், அண்ட் ஃபெரிட்டின், அதுக்கப்புறம் ஹீமோகுளோபின். யூஸ்வலாக நம்ம பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது ஹீமோகுளோபின் எடுப்போம். அண்ட் ஃபெரிட்டின் அண்ட் அயன் தனியாக டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் நம்ம எடுத்து பார்ப்போம். யூஸ்வலாக நான் எப்பவுமே சீரம் ஃபெரிட்டின் அண்ட் சீரம் அயன் எடுத்துருவேன், ஹீமோகுளோபின் தவிர. ஸோ இது ஃபர்ஸ்ட் இது மூணும் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அயன் ஒரு மினரல் மாதிரி, ஒரு ரா மினரல்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அந்த பில்டிங் கட்டுறதுக்கு மூலதனமான ஒரு பொருள் பிரிக், செங்கல் இல்லையா? நம்ம உடம்ப ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, நம்ம ஆர்கன்ஸ்க்கு, நம்ம பிரெயினுக்கு, நம்மளோட செல் டிஷ்யூஸ்க்குலாம் ஆக்சிஜன் டெலிவர் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப மூலதனமான ஒரு பொருள் நம்ம பிளட்ல இருக்க ஆர்பிசி. அதாவது இந்த நம்ம பிளட்ல இருக்க இந்த அயன் தான். இது ஒரு ரா மினரல். இது இருந்தா மட்டும்தான் நம்மளோட டிஷ்யூஸ்க்கு, நம்மளோட ஆர்கன்ஸ்க்கு ஆக்சிஜன் டெலிவர் ஆகும். ஸோ அயன் ஒரு மினரல்ன்ற மாதிரி நம்ம புரிஞ்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபெரிட்டின். ஃபெரிட்டின்ங்கிறது ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம உடம்புல அதிக அளவில் அயன் இருக்கும் போது அது நம்மளோட பாடிக்கு டாக்ஸிசிட்டி ஆயிடும். நம்மளோட பாடிக்கு அது ஒரு பிரச்சனையை உருவாக்கும். அது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல கொண்டு போய் விடும். ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ்ன்ற மாதிரி சொல்லுவோம். அது செல்லுலார் டேமேஜ்ல கொண்டு போய் விடும். ஸோ அந்த பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு நம்ம பாடி நேச்சுரலா ஃபெரிட்டின் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜ் ப்ராசஸிங் இது வச்சிருக்கு. ஸோ நம்ம பாடியில நிறைய அளவு அயன் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கும் போது அந்த அயன் எல்லாம் கேப்சர் பண்ணி வச்சுக்குவோம் இந்த ஃபெரிட்டின். நமக்கு தேவைப்படுறப்போ அயன் காலியானதுக்கு அப்புறம் இந்த ஃபெரிட்டின் கொஞ்சம் கொஞ்சமா அயனை நம்ம பாடியில ரிலீஸ் பண்ணும். இதுதான் ஃபெரிட்டினோட வேலை. நெக்ஸ்ட் ஹீமோகுளோபின். இந்த ஹீமோகுளோபின் ஒரு புரோட்டீன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெலிவரி ட்ரக்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கிட்ட செங்கல் இருக்கு, நம்ம கிட்ட ஃபெரிட்டின் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் வேர் ஹவுஸ் இருக்கு, அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த பிரிக்கை அந்த வேர் ஹவுஸ்ல இருந்து கரெக்டான ஒரு இடத்துல கரெக்டா ஃபார்ம் பண்ணி சிமெண்ட் போட்டு வைக்கிறதுக்கு வி நீட் ஒரு டிரான்ஸ்போர்டேஷன், ஒரு ட்ரக் மாதிரி. அந்த ட்ரக் தான் இந்த ஹீமோகுளோபின். ஸோ இந்த ஹீமோகுளோபின் என்ன பண்ணும்னா இந்த அயனை கொண்டு போயிட்டு கரெக்டான ஆர்கன்ஸ்க்கும், செல்ஸ்க்கும், மசில்ஸ்க்கும், டிஷ்யூஸ்க்கும், பிரெயினுக்கும் கொண்டு போயிட்டு ஆக்சிஜன் கொண்டு போய் டெலிவர் பண்ணும். இதுதான் இந்த ஹீமோகுளோபினோட வேலை. ஸோ அதனாலதான் ஒரு கம்ப்ளீட் பிளட் பேனல் எடுக்கும் போது ஹீமோகுளோபினோட லெவல்ஸும் ஃபெரிட்டினோட லெவல்ஸும் அயனோட லெவல்ஸும் எவ்வளோ இருக்குன்னு பாக்குறாங்க. ஸோ ஃபெரிட்டின், ஹீமோகுளோபின், அயன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது உங்க டாக்டர் ஹீமோகுளோபின் லெவல்ஸ் 13.5 இருக்கு, பட் உங்களுக்கு ஃபெரிட்டினோ இல்ல அயனோ எடுக்கல அப்படின்னா நீங்க இந்த அயனும் ஃபெரிட்டின் டெஸ்டும் எடுங்கன்னு சொல்லி நீங்க கேளுங்க. பிகாஸ் ஹீமோகுளோபின் நம்பர் 13.5 இருக்குன்னா உங்களோட டாக்டர் யோர் நம்பர்ஸ் ஆர் லுக்கிங் ஃபைன்ங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் இஃப் யோர் ஃபெரிட்டின் லெவல்ஸ் ஆர் லோ, லெட்ஸ் சே உங்களோட ஃபெரிட்டின் லெவல் 9 தான் இருக்கு, ஆனா ஆப்டிமல் லெவல்ஸ் இட் ஷுட் பி அபவ் 60 அப்படிங்கிற போது ஃபெரிட்டின் கம்மியா இருக்குன்னா அந்த வேர் ஹவுஸ்ல அயன் இல்லைன்னு அர்த்தம். ஸோ பேசிக்கா இன்னைக்கு தேவையான அயன் ஹீமோகுளோபின்ல 13.5ங்கிற மாதிரி இருக்கு. பட் ரெஸ்ட் ஆஃப் த வீக்குக்கோ இல்லை அதுக்கு அடுத்து அந்த ஃபெரிட்டின் அந்த வேர் ஹவுஸ் யூஸ் பண்றதுக்கு தேவையான அயன் ஃபெரிட்டின்ல இல்லை அப்படின்னா அப்போ யூ ஆர் ரியலி ரன்னிங் லோ ஆன் அயன். அதனாலதான் உங்களுக்கு டிசீனஸ் வருது, கான்ஸ்டன்டா நீங்க டயர்டா இருக்கிறது, எழுந்துக்கும் போது டயர்ட்னஸோடவே எழுந்திக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய ஹேர் ஷேடிங் இருக்கிறது, இந்த மாதிரி அனிமிக்கா இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் வரும். ஸோ ஹீமோகுளோபின் நம்பர்ஸ் மட்டும் நம்பாம
ஃபெரட்டின் அண்ட் அயன் அண்ட் ஹீமோகுளோபின் மாதிரி மொத்தமா இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பிளட் பேனலா டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நமக்கு ஃபெரட்டின், அயன் அண்ட் ஹீமோகுளோபின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எப்படி நமக்கு அயன் லாஸ் ஆகுதுன்ற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு இன்க்ரீஸ் யுவர் அயன் லெவல்ஸ். நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு கான்ஸ்டன்டா நல்ல ஃபுட் ஹேபிட்ல தான் இருந்தேன். when I say ஃபுட் ஹேபிட், நான் வந்து தினமும் வந்து ஒரு கிரீன்ஸ் எடுத்துக்கிறது, முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது, முட்டை எடுத்துக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட்ல தான் இருந்தேன். பட் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் நான் எல்லாம் எவ்வளவு கன்சிஸ்டண்டா சாப்பிட்டுட்டு இருந்தாலுமே எனக்கு வந்து அந்த அயன் லெவல்ஸ்ல வந்து காமிக்கல, என்னோட அயன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகல. ஸோ அதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. சாப்பாடு மட்டும் கிடையாது, உள்ள அப்சார்ப்ஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஐ ஹேட் டு வாட்ச் a lot of video to understand how to really regulate my absorption and increase my iron levels. ஸோ அதில் நான் கண்டுபிடிச்சது நிறைய கோஃபேக்டர்ஸ். அயன் வந்து அயன் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதும் அயன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறதும் மட்டும் இல்லாமல் அயன் அப்சார்ப்ஷன் ரியலாக வந்து நல்லா கரெக்டாக நம்ம உடம்புல ஒர்க் ஆகுதான்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு லோ அயன் ஆகுறதுக்கு நிறைய கோஃபேக்டர்ஸ் இருக்கு. ஒரு விஷயம் தான் கையை காமிச்சிட்டு பேச முடியாது. தேர் ஆர் லாட் ஆஃப் கோஃபேக்டர்ஸ் இன்வால்வ் இன் இட். நம்ம வந்து அயன் அண்ட் ஃபெரட்டின் ஹீமோகுளோபினோட இம்பேலன்ஸ் பத்தி பேசிட்டோம். இதுல எதனா ஒரு இம்பேலன்ஸ் இருந்தாலும் நமக்கு அனிமியால கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ அயன் அப்சார்ப்ஷன் பத்தியும் நம்ம பேசணும். பிகாஸ் நம்ம எவ்வளவுதான் பில்ஸ் அண்ட் சப்ளிமெண்டேஷன் எடுத்தாலும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட அப்சார்ப்ஷன் நல்லா இல்லை அப்படின்னா அதுல எதனா ஒரு ப்ராப்ளம் இருக்குனாலும் அயன் வந்து நம்மளோட எக்ஸ்கிரீட்டா வழியா வெளியே வந்துருமே தவிர நம்ம பாடியில அப்சர்வ் ஆகாது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கோஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் யுவர் அயன் அப்சார்ப்ஷன். The first and foremost, most underlooked cofactor பாத்தீங்கன்னா லோ ஸ்டொமக் ஆசிட் தான். நம்மளோட ஸ்டொமக் ஆசிட் லெவல்ஸ் கம்மியா இருக்குன்னா நம்மளோட ஃபுட் வந்து அந்த ஸ்டொமக் ஆசிட்ல கோட் ஆகுனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட கட்ல என்டர் ஆகும்போது நம்மளோட கட்ல இருக்க அந்த ஸ்மால் ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அந்த ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணி அயன் அப்சார்ப் பண்ணும். பட் ஸ்டொமக் ஆசிடே கம்மியா இருக்குன்ற போது அது நடக்காது. ஸோ ஸ்டொமக் ஆசிட் கம்மியாகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து நிறைய காஃபி அண்ட் டீ குடிக்கிறது, ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு நடுவில் நிறைய மில்க் காஃபிஸ் குடிக்கிறது, டேனின்ஸ் டீ, கிரீன் டீ குடிக்கிறது, அதுக்கப்புறமா இந்த பேண்டோபரோசால்ங்கிற மாதிரி பில்ஸ் எடுத்துக்கிறது நம்மளோட ஸ்டொமக் ஆசிட் லெவல்ஸை கம்மி பண்றதுக்கு. இதை வந்து யூஸ்வலாக டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீங்க எதனா உங்களுக்கு எதனா ஃபீவரோ இல்லை எதனா ஒரு கோல்டோ நீங்க இருந்ததுன்னா உங்களுக்கு உடனே இந்த பேன்ஃபார்ட்டிங்கிற மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. அண்ட் அது வந்து நீங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நீங்க வந்து ஒரு லாங் டியூரேஷனுக்கு நீங்க என்னன்னே தெரியாம டிராவல்க்கோ இல்லை எதுக்கோ நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்டொமக் ஆசிட் லெவல்ஸ் வந்து கம்மி ஆயிரும். அண்ட் ஸ்டொமக் ஆசிட் லெவல்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அயன் இல்லை எந்த நியூட்ரிஷனுமே வந்து உடம்புல அப்சர்வ் ஆகாது. ஸோ ஸ்டொமக் ஆசிட் லெவல்ஸ் வந்து அதிகமாக வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும். நெக்ஸ்ட் கோஃபேக்டர் இன்ஹிபிட்ஸ் அயன் அப்சார்ப்ஷன் பார்த்தா வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் வைரஸ். ஸோ நம்ம பாடியில் வந்து நம்ம கட்ல வந்து நிறைய பாக்டீரியா, பாரசைட்ஸ், வார்ம்ஸ்ங்கிற மாதிரி இருந்தது. பேட் பாக்டீரியாவோட ஃப்ரீக்வன்சி வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா அது வந்து இட் ஃபீட்ஸ் ஆன் யோர் அயன். ஸோ பேசிக்கா இந்த பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ்லாம் வந்து நம்ம பாடியில இருக்க அயனை வந்து ஃபீட் பண்ணி நம்ம ஸ்டொமக் ஆசிட் வந்து நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். அது ஏன் நியூட்ரலைஸ் பண்ணுதுன்னா ஸ்டொமக் ஆசிடோட லெவல்ஸ் அசிடிட்டி நிறைய இருந்தது அப்படின்னா அது வாழ்றதுக்கு தகுதியான ஒரு என்விரான்மெண்ட் கிடையாது ஃபார் த பாரசைட்ஸ் அண்ட் பேட் பாக்டீரியாஸ். அண்ட் ஹென்ஸ் அது வந்து ஸ்டொமக் ஆசிட் லெவல்ஸை நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுரும். ஸோ அது வந்து ரொம்ப நாளுக்கு நம்மளோட வயலில் இருக்க குட் நியூட்ரிஷன் அண்ட் அயன் லெவல்ஸ் வந்து ஃபீட் பண்ணி அது உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். நமக்கு வந்து அயன் கிடைக்காம போயிடும். அண்ட் அதனாலதான் வந்து இந்த ஹெச் பைலரி இன்ஃபெக்ஷன் வருது, அதுக்கப்புறம் பாரசைட்ஸ் வருதுலாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூவா வருது. அண்ட் அதனாலதான் வந்து நம்ம வீட்டுல பெரியவங்க வந்து இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் டிவார்மிங் டேப்லெட்ஸ் போட்டுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம பண்ண முடியாது. பட் யூ ஹேவ் டு கோ அண்ட் விசிட் யூர் டாக்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் இஃப் யூ ஹேவ் அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கோயிங் ஆன் இன் யர் பாடி. நீங்க ஒரு 4-5 monthsக்கு நீங்க அயன் சப்ளிமெண்ட்ஸ் போட்டு உங்களோட அயன் லெவல்ஸ் ஏறல அப்படின்னா இட்ஸ் வெரி குட் தட் யூ விசிட் யுவர் doctor and get a GI test, GI map test done. And அந்த மேப் டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களோட கட்ல வந்து எதனா பாரசைட்ஸ் இருக்கா இல்லை ஹெச் பைலரி பாக்டீரியா இருக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒரு கோஃபேக்டர் வந்து ஹெவி ப்ளீடிங். மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் இருக்கும்போது சில பேருக்கு வந்து 4-5 daysக்கு மேலவே வந்து ஹெவி ப்ளீடிங் இருக்கும். அந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கும்போது ஆப்வியஸாக வந்து அயன் லாஸ் ஆகும் அண்ட் ஃபெரட்டின் லாஸ் ஆகும். So usually it leads up to the anemia.
ஸோ அது ஒரு ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் வந்து கட் லைனிங் இன்ஃப்ளமேஷன். கட் லைனிங் இன்ஃப்ளமேஷன் வந்து நிறைய ரீசன்ஸ்னால நடக்கலாம். இந்த பாரசைட்ஸ் அண்ட் ஹூக் வார்ம்ஸ், இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால நடக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ்னால கூட இன்ஃபெக்ஷன்ஸ் நடக்கலாம். நமக்கு உடம்புக்கு செட் ஆகாத ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது நம்மளோட கட் லைனிங்கில் வந்து ஒரு மைக்ரோ ப்ளீடிங் மாதிரி ஆகும். சின்ன சின்ன கட்ஸ் வரும். அண்ட் அது வந்து மைக்ரோ ப்ளீடிங் ஆகும். அந்த மைக்ரோ ப்ளீடிங் ஆகும்போது நமக்கு அயன் லாஸ் ஆகும். ஸோ நம்ம உடம்புக்கு செட் ஆகாத ஃபுட்ஸ், நமக்கு வந்து அலர்ஜி ட்ரிகர் பண்ணுற ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்து பார்த்து சாப்பிடணும். அதில் இதெல்லாம் பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னா நம்மளோட கட் லைனிங்கில் காமிக்கும். நம்ம கட் லைனிங் வந்து இட் ஹேஸ் டு பி வெரி ஸ்மூத் அண்ட் இட் ஷுட் பி வெரி ஹெல்த்தி. பிகாஸ் கட் லைனிங் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம என்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு ப்ராப்பராக அந்த வெள்ளாயில் அந்த அந்த ஃபிங்கர் லைக் ப்ரிப்போர்ஷன்ஸ் வந்து கரெக்டாக அதை அப்சர்வ் பண்ணி நம்மளோட செல்ஸ்க்கு வந்து கொடுக்கும் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ கியூர் யோர் gut inflammation. And the next co-factor is consuming a lot of coffee, tea, green tea. அதுக்கப்புறம் வந்து ரா சாலட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இந்த ரா சாலட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து நிறைய அளவில் வந்து ஃபைட்டேட்ஸுங்கிற மாதிரி ஒரு ஆன்டி நியூட்ரியன்ட் விஷயம் இருக்குது. அண்ட் ஆல்சோ இட் கேன் ஆல்சோ கம் வித் வார்ம்ஸ் அண்ட் பாக்டீரியாஸ் அண்ட் ஆல்சோ காஃபி அண்ட் க்ரீன் டீ அண்ட் டீயில் வந்து டேனின்ஸ் இருக்குது. அண்ட் டைரி வந்து இஸ் யூஸ்வலாக வந்து நம்ம அயன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது இல்லை அயன் டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் போது காஃபி கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் காஃபியில் வந்து நம்ம யூஸ்வலாக நம்ம ஊரில் வந்து மில்க் காஃபி எடுத்துப்போம். பிகாஸ் அதில் இருக்க டேனின்ஸ் அண்ட் ஃபைட்டேட்ஸுங்கிற காம்பவுண்ட்ஸ் வந்து நம்ம அயன் அப்சார்ப்ஷன் வந்து கம்மி பண்ணிடும். அண்ட் நெக்ஸ்ட் கோ ஃபேக்டர் வந்து இஸ் கோயிங் வீகன், ஹேவிங் கம்ப்ளீட் பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ். ஸோ பிளான்ட் பேஸ்ட் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுல என்ன பிரச்சனைனா, நம்ம அயன் அப்சார்ப்ஷனுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நான் ஹீம் அண்ட் ஹீம் அப்படிங்கிற மாதிரி 2 விதமாக பிரிப்போம். பிளான்ட் பேஸ்டில் ஃபுட்ஸில் இருக்க அயனை வந்து நான் ஹீம்னு சொல்லுவோம். நான் ஹீம்ன்ற போது அதோட பயோ அவைலபிலிட்டி ஆஃப் அயன் நம்ம உடம்புல வந்து அதை அப்சார்ப் ஆகுது 20% தான். அண்ட் அது கூட வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பொறுத்து அவங்க எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்கன்றதை பொறுத்து அந்த அப்சார்ப்ஷன் வந்து நடக்கும். ஹீம் அயன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கன் மீட்ஸ், அதுக்கப்புறம் இந்த லிவர் அதுலலாம் இருக்கிற ஹீம், அப்புறம் இந்த செவரட்டி ஸ்ப்ளீன்னு சொல்லுவோம், மட்டன், இதுலலாம் இருக்க ஹீம் அயன் வந்து அதில் இருக்க பயோ அவைலபிலிட்டி வந்து யூஸ்வலாக இட்ஸ் சம்வேர் அரௌண்ட் 40-50%. ஸோ அது வந்து நமக்கு உடம்புக்கு வந்து அப்சர்வ் ஆகுது, சீக்கிரமாக நடக்கும், ஈஸியாக டைஜஸ்டபிள் ஆகிடும். அண்ட் இந்த பிளான் பேஸில் இருக்க நான் ஹீம் அயன் வந்து அதை வந்து ஆக்டிவ் ஃபார்மில் வந்து கன்வெர்ட் ஆகி அது வந்து நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகிறதுக்கு இட்ஸ் லாங் ப்ராசஸ் அண்ட் இட்ஸ் டிலேட் ப்ராசஸ். அண்ட் இந்த ப்ராசஸில் நிறைய அயன் வந்து நம்ம லாஸ்ட் ஆகிடும். இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கோஃபேக்டர் வந்து இட்ஸ் கோயிங் ஆன் கிராஷ் டயட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்டிங். நம்ம ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்டிங் இருக்கும்போது இப்போ ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்றோம் அப்படிங்கிற போது அந்த சாப்பாடும் நம்ம வந்து கரெக்டாக நியூட்ரிஷியஸாக எடுத்துக்கல அப்படின்னா, அண்ட் இஃப் யூர் லைக் டூயிங் இன்டென்ஸ் ஒர்க் அவுட் அண்ட் ஹிட் ட்ரைனிங்லாம் பண்ணும்போது யூ நீட் அ லாட் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் ரெட் பிளட் செல்ஸ் அயன் அதெல்லாம். பிகாஸ் நீங்கள் மசில் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசிலை போய் ஹீல் பண்ணுறதுக்கு நிறைய ரெட் பிளட் செல்ஸ் அண்ட் அயன் செல்ஸ் தேவை. பட் அதுக்கு ஏற்ற ஃபுட்ஸ் நீங்கள் உள்ளுக்குள்ளே கொடுக்கல அப்படின்னா அப்போ வந்து அயன் டெஃபிசிட் ஹேப்பன்ஸ். அண்ட் அயன் டெஃபிசிட் நடக்கும்போது ஹேர் தின்னிங் ஆகுறது, உடம்பு வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுறது, டிசீனஸ் வரதுலேருந்து எல்லாமே நடக்கும். ஸோ கரெக்டான நியூட்ரிஷியஸான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்டிங் இருக்கக்கூடாது. அந்த ஷாக் வந்து உங்கள் பாடிக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து எடுத்துக்க முடியாது. அப்போ வந்து ஒரு நியூட்ரிஷன் டெஃபிசிட் ஆகும். அண்ட் இன்னொரு பெரிய கோஃபேக்டர் வந்து க்ரானிக் இன்ஃப்ளமேஷன். க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் நான் சொல்லும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல் இன்ஃப்ளமேஷன் தட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் யுவர் பாடி. லைக் ஒரு அடிபட்டு அது ஹீல் ஆகுற மாதிரி இல்லாமல், இப்போ நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு இமோஷனல் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கீங்க, ஒரு ட்ராமாவில் இருக்கீங்கன்னா கூட அது கூட இட் கெட்ஸ் கன்வெர்டட் இன்டு க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் இன் யுவர் பாடி. ஒரு 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 டாக்ஸிக் மேனேஜரோ ஒரு ஒரு பாஸ் கூட இருக்கிற அந்த லைஃப் ஸ்டைல், அந்த அந்த அன்சைட்டி, அந்த ஸ்ட்ரெஸ், அண்ட் ஈவன் நம்ம எதனா ஒரு ஃபிசிக்கல் ட்ராமாவோ இல்லை பிரேக்கப்போ, அண்ட் ஈவன் இப்போ பாடியில் வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனோ ஒரு வைரஸோ ஒரு ஃபீவரோ அந்த மாதிரி என்ன விஷயம் ஆகியிருந்தாலும் அது ஒரு க்ரானிக் இன்ஃப்ளமேஷனாக ஒரு நாள் கணக்காக இந்த பிரச்சனை வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு நீங்கள் பில்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஒன்றுக்கு மேலே ஒன்று எதனா பாடி பிரச்சனை வந்துட்டே இருக்கும்போது அந்த ஸ்டேட்டை வந்து க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் நம்ம சொல்லுவோம். இந்த க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் இருக்கும்போது நம்மளோட பாடியில் இருக்க லிவர் வந்து ஹெப்சிடின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இந்த ஹார்மோனோட வேலை என்னன்னா, நம்ம கட் லைனிங்கில் போய் உட்காந்துட்டு அந்த கட் வந்து நம்ம அயன் அப்சார்ப் பண்ணுவோம் இல்லையா,
அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு இட் ஷட்ஸ் டவுன் ஆல் த ப்ராசஸ். அயனை வந்து அப்சர்வ் பண்ண விடாது. அண்ட் ஆல்சோ நம்ம ஃபெரட்டின்ல வந்து அயனை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் வேர் ஹவுஸ் மாதிரி. தேவைப்படும் போது அயன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபெரட்டின் இருக்குது. அதையும் போய் இது லாக் பண்ணி விட்டுரும். ஸோ அயனும் ரிலீஸ் ஆகாது ஃபெரட்டின்லேருந்து. அண்ட் நம்மளால நம்ம சாப்பிட்ற ஃபுட்ஸ்லேருந்தும் அயனை அப்சர்வ் பண்ண முடியாது. இது ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் நடக்கும்போது எதனா பிரச்சனை, நம்ம அடிக்கடி பில்ஸ் அண்ட் சப்ளிமெண்டேஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கோம், பட் எந்த பிரச்சனையும் எதுவுமே கியூர் ஆகலை, இது வந்து நாள் கணக்காக இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது, யூடிஐ, வார்ம்ஸ், பேரசைட்ஸ் நிறைய போயிட்டே இருக்கு, நாள் கணக்காக பிரச்சனை மேலே பிரச்சனையாக இருந்தால் பாடி வந்து ஒரு ஷட் டவுன் ஃபேஸுக்கு போயிடும். இந்த ஹெப்சிடின் ஏன் அதை ரிலீஸ் பண்ணுது அப்படின்னா, உங்கள் உடம்புல பேரசைட்ஸ் அண்ட் வார்ம்ஸ் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும்போது, வைரஸ் இருக்கும்போது, அந்த வைரஸ் அந்த பாக்டீரியா எல்லாமே சேர்ந்து உங்கள் கட் லைனிங்கில் இருக்க அந்த அயனை கொண்டு போய் சாப்பிட்டோம். அது வந்து இட் ஃபீட்ஸ் ஆன் யுவர் அயன் அண்ட் ஸ்டொமக் ஆசிடை கம்மி பண்ணி விட்டுரும், நான் சொன்னேன் முன்னாடியே. ஸோ இது இந்த இந்த விஷயம் நடக்காம தடுக்கிறதுக்கு அந்த பாக்டீரியாவோட அந்த பேட் பாக்டீரியல் growth வந்து இன்னும் அதிகமாகாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பாடியே நேச்சுரலா இந்த ஒரு ஹெப்சிடின்ங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி அந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு இது ட்ரை பண்ணுது. ஸோ பேசிக்காக இதுதான், இது ஒரு ஹீலிங் மெத்தட் தான். பட் இதனால நமக்கு வந்து நம்ம உடம்புலால அயனை வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியாது, பிகாஸ் யுவர் பாக்டீரியா ஃபீட்ஸ் ஆன் யுவர் அயன். ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு கோஃபேக்டர் தான் நம்மளோட அயன் அயன் லெவல்ஸ் கம்மியாகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கோஃபேக்டர்ஸ் அண்ட் காசஸ் இருக்கு நமக்கு அயன் லாஸ் ஆகிறதுக்கு. ஸோ த ரியல் கொஸ்டின் டு ஆஸ்க் இஸ் நாட் ஹவு டு ரீப்ளேஸ் யுவர் அயன் பில்ஸ், பட் நமக்கு அயன் வந்து நம்ம இவ்வளோ பில்ஸ் எடுத்தோம், இவ்வளோ கரெக்டான ஃபுட்ஸ் எடுத்தோம், நமக்கு எங்கே லாஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் டைம் when you visit your doctor, என்ன பில்ஸ் வந்து எழுதி கொடுக்குறாங்க, என்ன பில்ஸ் எவ்வளோ போடணுங்கிற மாதிரி கேள்வி கேட்காம, நான் எவ்வளோ பில்ஸ் போட்டு சப்ளிமெண்ட் போட்டு எனக்கு இது ஏறுமா, இல்லை எனக்கு வந்து இந்த அயன் அப்சார்ப்ஷனில் எதனா பிரச்சனை இருக்குமா நீங்கள் நினைக்கிறீங்களாங்கிற மாதிரி கரெக்டான கொஸ்டின்ஸ் கேட்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த இந்த எல்லா பிரச்சனையும் நான் வந்து கோத்ரூ பண்ணேன் ஒரு லாஸ்ட் 2 years பேக். அண்ட் என்னோட டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி எதுவுமே எனக்கு ப்ரீச் பண்ணல. நான் இவ்வளோ சப்ளிமெண்ட்ஸ் போட்டு எனக்கு நம்பர்ஸ் கம்மியானதுக்கப்புறமா நானே வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஐ ஆஸ்க் த ரைட் கொஸ்டின்ஸ் மை டாக்டர் அண்ட் தென் தே டோல்ட் மீ தட் திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ அது மாதிரி இது இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம், என்னோட இன்டென்ஷனும் இதுதான். நீங்கள் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி திங் அபவுட் ஹவ் யுவர் பாடி ஒர்க்ஸ் and that you ask the right questions to your doctor and your physician. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நம்மளோட டாக்டர்ஸ் கிட்ட நம்ம வச்சுக்கிட்டாலே வந்து நம்மளோட பாடியில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் மட்டுமே 100% நம்பி இல்லாமல் நீங்களும் வந்து சில விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் டூயிங் தட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து என்னோட காசஸ், என்னோட அயன் லாஸ்க்கு என்னென்ன காசஸ், எதனால எனக்கு அயன் கம்மியாச்சுங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. ஐ ஹேட் லோ ஸ்டொமக் ஆசிட். நான் நிறைய ப்ரோட்டீன் பேஸ்ட் டயட் இருந்தேன், பட் ப்ரோட்டீன் பேஸ்ட் டயட்டை வந்து டைஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஸ்டொமக் ஆசிட் அப்போ இல்லை. ஸோ அந்த ஸ்டொமக் ஆசிட் ப்ராப்ளம் வந்து நான் சரி பண்ணேன். அதுக்கப்புறம் ஆல்சோ ஹேட் சம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் இன் சைட் மை கட். ஸோ அதுவும் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஐ டுக் த appropriate supplements and pills for it. அதுக்கப்புறமா எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா என்னோட அயன் லெவல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணும், ஃபெரட்டின் லெவல்ஸ் எனக்கு வந்து 9-10 தான் இருந்தது. ஸோ அதை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் 1 by 1 சொல்கிறேன். உங்ககிட்ட எதனா நோட் பேடோ இல்லை எதனா ஃபோனோ எதனா இருந்தால் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஐம் pretty sure that this will help you out in increasing and improving your iron levels. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து பண்ணது வந்து டேக்கிங் அ சப்ளிமெண்டேஷன் வந்து இட் ஹேஸ் டு பி இன் அ வெரி குட் ஆக்டிவேட்டட் அப்சார்பபிள் ஃபார்ம். நான் எடுத்துக்கிட்ட அயன் ஃபார்ம் வந்து ஃபெரஸ் பைக்ளிசினேட் சிலேட்டட் அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் தான். இது வந்து நம்மளோட கட்டில் வந்து ஈஸியாக அப்சார்ப் ஆகி டைஜஸ்ட் ஆகி அசிமுலேட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளோட ஜிஐ ட்ராக்டுக்கு. அதனால எனக்கு என்னோட டாக்டர் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் பில்லை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. அண்ட் இது வந்து நம்ம உடம்புக்கு வந்து எந்த ஸ்டொமக் அப்செட்டோ இல்லை எந்த இஷ்யூவும் கொடுக்காது. இது வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐ டுக். அண்ட் ஆல்சோ என்னோட பில் வந்து 60 mgக்கு மேலே இருக்காது. 60 mgக்கு கீழே தான் வந்து நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணேன், பிகாஸ் டாக்ஸிசிட்டி ஆகிடும் அப்படின்றதுனால. அண்ட் இன்னொரு டிப் வந்து, உங்களோட அயன் பில் வந்து டெய்லியும் எடுக்காதீங்க. டெய்லியும் எடுத்தீங்கன்னா லிவர் வந்து அயன் டாக்ஸிசிட்டி அதிகமாகிடு, இல்லை வந்து அயன் லெவல்ஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி அது வந்து அந்த இன்டென்ஷனில் ஹெப்சிடின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த ஹெப்சிடின் வந்து அயன் அப்சார்ப்ஷன் வந்து ஷட் டவுன் பண்ணி ஃபெரட்டினையும் வந்து ஷட் டவுன் பண்ணி விட்டுரும். அயன் அப்சார்ப்ஷன், அயனோட யூட்டிலைசேஷன் பண்ண விடாமல். ஸோ வந்து அந்த ஹெப்சிடின் வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம அயன் வந்து அயன் பில்ஸ் தினமும் எடுத்துக்கூடாது.
நான் வந்து யூஸ்வலாக ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துப்பேன். 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 3 டேஸ்க்கு ஒன்ஸ் மாதிரி தான் என்னோட அயன் பில்ஸ் வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ அதுவே வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. ஸோ திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐ டிட் ஆஸ் அ ஃபர்ஸ்ட் திங் டு இம்ப்ரூவைஸ் மை அயன் லெவல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு வாட்டியும் நான் அயன் ரிச் ஃபுட்ஸ் இல்லை அயன் பில்ஸ் எடுத்துக்கும் போது விட்டமின் சி டேப்லெட்டோ இல்லை விட்டமின் சி ஃபுட் ஒரு ஃப்ரூட்ஸோ நான் எடுத்துப்பேன். ஸோ பேசிக்காக இன்னைக்கு நான் வந்து ஒரு மட்டன் கிரேவியும் சாம்பாரும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் லஞ்சுக்கு. அந்த மட்டன் கிரேவியில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஃபுல் எலுமிச்சையை வந்து பாதியாக கட் பண்ணி அந்த ஜூஸை வந்து அந்த மட்டன் கிரேவி ஃபுல்லாக வந்து நான் வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணி விட்டுருவேன். ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுருவேன். ஸோ எனக்கு வந்து நான் அயன் அந்த ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது அந்த விட்டமின் சி சேர்த்து எடுத்துக்கும் போது அயன் ரிச் ஃபுட்டோட என்னோட அப்சார்ப்ஷன் வந்து நல்லா ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். எனக்கு அது ஈஸியாக வந்து உடம்புல அப்சார்ப் ஆகும். ஸோ விட்டமின் சி ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து அனிமிக்காக இருக்கீங்க இல்லை அயன் பில்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா. அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்களோட அயன் டேப்லெட் எடுத்துக்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஒரு சார்ட் ஆஃப் ஃப்ரூட்டோ இல்லை வந்து ஒரு விட்டமின் சி சூவபிள் டேப்லெட்ஸோ இல்லை ஒரு எஃபர்வசன்ஸ் டேப்லெட்ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அயன் அப்சார்ப்ஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் யூ consume a form of vitamin C food when you have your iron rich food. மூணாவது விஷயம் வந்து என்னோட கட் லைனிங்கை வந்து நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது தான். என்னோட கட்டில் வந்து ஐ ஹேட் parasites and bacterias and infections all that going on, so I had to take antibiotics to get rid of the parasites. First step அது. parasitesலாம் போனதுக்கு அப்புறமா அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வைரஸ்லாம் போனதுக்கு அப்புறமா ஆப்வியஸாக அந்த பாக்டீரியா அந்த parasitesலாம் வந்து ஒரு விதமான இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஒரு இன்ஃப்ளேம் பண்ணி விட்டுருக்கோம் என்னோட கட்டை இல்லையா. எதனா ஒரு இம்பேக்ட் வந்து செஞ்சு விட்டுருக்கோம். அதை வந்து சரி பண்ணுறதுக்கு ஐ ஹேட் டு டேக் த ரைட் ஃபுட்ஸ். நான் அதுக்கு பெருசாக சப்ளிமெண்டேஷன்ஸ் எதுவும் எடுத்துக்கல. குட் பாக்டீரியா பில்ஸ் மட்டும் எனக்கு எழுதி கொடுத்தாங்க. பட் அது இல்லாமல் நான் வந்து என்ன எக்ஸ்ட்ரா பண்ணேன்னா போன் ப்ராத் வந்து குடித்தேன். நிறைய சூப் வந்து வீட்டில் செஞ்சு குடித்தேன். மஷ்ரூம் சூப், சிக்கன் சூப், போன் ப்ராத் அப்படின்னு நிறைய சூப் வந்து தினமும் வந்து சூடாக வார்மாக செஞ்சுக்கிட்டேன். ஆல்சோ மார்னிங் எழுந்த உடனே கீ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெறும் வயலில் வந்து மெல்ட் பண்ணி உருகி குடித்தேன். that's one thing that I did for my gut lining. And also நல்ல ஃபுட்ஸ், நிறைய பனானாஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கட்டுக்கு எடுத்துக்கிற கட் ஃப்ரெண்ட்லியாக இருக்க ஃபுட்ஸ் வந்து என்னென்னா நிறைய ஸ்பினாச், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸுங்கிற மாதிரி. ஸோ கட்டை வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருந்தாலே நம்மளோட ஃபுட் அப்சார்ப்ஷன் நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ கட்டை வந்து நல்லா வச்சுக்கிறது வந்து நல்ல ஃபேட்டியான ஃபுட்ஸ் தான். ஸோ இந்த மெல்டட் கீ, அதுக்கப்புறம் இந்த செசமி சீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த சட்னி, அதுக்கப்புறம் வந்து நல்ல ஆயில்னால் வந்து கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்ஸ் வந்து நம்ம ஃபுட்ஸில் வந்து சேர்த்துக்கிறது, அதுக்கப்புறம் வந்து போன் ப்ரோத் எடுத்துக்கிறது, சூப் எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து நான் வந்து பண்ணேன் என்னோட கட் லைனிங் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது. நான் வந்து என்னென்ன ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணேன்னா ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஃபுட்ஸ் வந்து என்னோட ஃபுட் இன்டேக்லேருந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஃபுட்ஸ்னால் இந்த ஹைப்ரிட் ஃப்ரூட்ஸ் வரும்ல, சீட்லெஸ் கிரேப்ஸ், சீட்லெஸ் பப்பாயா, அந்த மாதிரி இருக்கிற ஃபுட்ஸ்லாம் வந்து நான் எடுத்துக்கிறதே இல்லை. நம்ம நேட்டிவ் ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் நிறைய சீட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் தான் வந்து தேடி நான் வாட்டர்மெலான் மாதிரி எல்லாமே வந்து தேடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் ஒன் திங் தட் ஐ அவாய்டட். அண்ட் பேக்கேஜ்ட் ஃபுட்ஸில் வந்து சுத்தமாக தொடுறதே கிடையாது. எங்கே போனாலும் ஃப்ரெஷ்ஷாக என்ன ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை மட்டும் பிக் பண்ணிட்டு வந்து நான் வீட்டில் சமைச்சு சாப்பிடுவேன். ஸோ பேக்கேஜ் ஃபுட்ஸ், அப்புறம் வந்து பேக்கரி ஐட்டம்ஸ், கேக்ஸ், அதுக்கப்புறம் அந்த கோல்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ப்ரெசரிஸ், அதுக்கப்புறம் சோடாஸ், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டேன். அண்ட் காஃபீஸ் அண்ட் டீஸ் ஆஸ் வெல். ஸோ சுகர் வந்து கம்ப்ளீட்லி டிப்ளீட்ஸ் யூ அவுட் ஆஃப் அயன் அண்ட் அதர் நியூட்ரிஷன். ஸோ சுகர் வந்து இன்டேக்கை வந்து கம்மி பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மைதா, அப்புறம் பரோட்டா, இந்த மாதிரி வீட், இந்த மாதிரி விஷயமும் எனக்கு வந்து செட் ஆகாது. இட் ட்ரிகர்ஸ் தைராய்ட் ஃபார் மீ. ஸோ அதுவும் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே ஒரு 2 வீக்ஸ்லேயே வந்து யூ கேன் see a good difference in your gut. உங்களுக்கு பவுல் மூமெண்ட்லேருந்து உங்களுக்கு கேஸியாக இல்லாமல் இருக்கிறதுலேருந்து ஸ்கின் இம்ப்ரூவைசேஷன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும் நம்மளோட கட் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகிட்டு வருது அப்படின்னு. ஒரு டிப் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் இருக்க நான்ஸ்டிக் தவா, அதுக்கப்புறம் இந்த நான்ஸ்டிக் பேன் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு என் வீட்டில் வந்து அயன் பேஸ்ட் கடாய் பாத்திரங்கள், அயன் பேஸ்ட் யூட்டென்சில்ஸ் வந்து வாங்கி நான் வந்து ஒரு 4-5 வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன கிரேவிஸ், கரீஸ், குழம்பு, ரசம் மாதிரி எது வச்சாலும் அதிலே வச்சுட்டேன். பிகாஸ் அதெல்லாம் வந்து அயன் வந்து அது வந்து ரிலீஸ் பண்ணும் ஹீட் ஆனாங்கிற மாதிரி ஒரு நியூஸில் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து
I started cooking my food in those utensils, and it's also working very well for me. So I started doing that. And also, copper is very important to transport your iron to your cells for energy utilization. So copper illa உடம்புல அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ்ல காப்பரோட லெவல்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னா அந்த அந்த அயனால வந்து கரெக்டா மூவ் பண்ண முடியாது செல்லுக்கு போய் அந்த எனர்ஜி யூட்டிலைசேஷனுக்கு. ஸோ காப்பர் வந்து நிறைய நிறைய உங்க உடம்புல இருக்கணும். அந்த காப்பரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூ கேன் டேக் மஷ்ரூம், ஷிட்டாக்கே மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மஷ்ரூம்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ், அதெல்லாம் வந்து நிறைய அளவில் சாப்பிட்டீங்க. அண்ட் ஆல்சோ காப்பர் வந்து காப்பர் வெசல்ஸ் இருக்குல்ல, காப்பர் ஜார்ஸில் வந்து முன்னாடி நாள் நைட்டே வந்து வாட்டர் நல்லா ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அந்த வாட்டரை வந்து கம்ப்ளீட்டாக குடிச்சிருங்க. ஸோ தட் ஆல்சோ இம்ப்ரூவ்ஸ் யுவர் காப்பர் லெவல்ஸ் இன் யுவர் பாடி. இன்னொரு விஷயம் வந்து நான் மார்னிங் எழுந்த உடனே என்ன பண்ணுவேன்னா, வார்ம் வாட்டரில் கொஞ்சமாக ஆப்பிள் சைடர் வினிகரை வந்து கொஞ்சமாக லெமன் ஜூஸ் விட்டு குடிச்சிருவேன். அது வந்து இட் இம்ப்ரூவைசஸ் மை ஸ்டொமக் ஆசிட் லெவல்ஸ். இன்னும் வந்து அதோட ஸ்டொமக் ஆசிட் லெவல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா பியூட்டைன் குளோரைடுங்கிற மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க அந்த ஆசிட் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. பட் எனக்கு அந்த லெவலுக்கு தேவைப்படலைங்கிறதுனால நான் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் இந்த வார்ம் வாட்டர் ட்ரிங்க் வந்து குடிச்சிருவேன். ஸோ தட்ஸ் ஒன் திங் தட் ஹெல்ப் மீ வித் மை அயன் அப்சார்ப்ஷன். இன்னொரு விஷயம் வந்து மார்னிங் எழுந்த உடனே சன்லைட் பார்க்குறது, ஃபோனை வந்து எடுக்காமல், ஃபோன் ஸ்க்ரீன்ஸ் எடுக்காமல் மார்னிங் எழுந்தோடனே சன்லைட் பார்க்கும்போது உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். கார்டிசால் லெவல்ஸ் வந்து ஹையாக இருக்கும்போது நீங்கள் ஃபோன் எடுத்திங்கன்னா அது இன்னும் பீக்குக்கு தான் போகும். ஸோ அந்த காம்பவுண்ட் பண்ணுறதுக்கு மார்னிங் எழுந்த உடனே கொஞ்சம் மெடிடேட் பண்ணிவிட்டு மார்னிங் சன்லைட் வந்து நம்ம கண்ணில் முகத்தில் படுற மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு உங்களோட உடம்பை காமிக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்தீங்கனாலே வந்து இட் ஹெல்ப்ஸ் அண்ட் இம்ப்ரூவைசஸ் யுவர் ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தால் கூட இந்த அப்சார்ப்ஷனில் வந்து நிறைய இம்பேக்ட் இருக்கும். ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் இன் சன்லைட், மார்னிங் சன்லைட் அண்ட் ஈவினிங் சன்லைட்டில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கடைசியாக வந்து ப்ரோபயோட்டிக் அண்ட் ப்ரீபயோட்டிக் ட்ரிங்க் மாதிரி நான் வந்து யூஸ்வலாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து குடிப்பேன். பேசிக்காக மோர் குடிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து இந்த சாதம் வடித்த தண்ணி வந்து நம்மளோட அம்மாக்கள்லாம் குடிப்பாங்க. அதை வந்து கொஞ்சமாக அதில் லெமன் சால்ட் விட்டு அதில் கொஞ்சமாக வந்து லெமன் ஜூஸ் சால்ட் விட்டு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு அந்த வாட்டர் கூட நான் அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம்லாம் போட்டு கூட நான் அந்த ட்ரிங்க் மாதிரி குடிக்கலாம். பழைய சாதம் கஞ்சி மாதிரி. பழைய சாதத்தில் ஆக்சுவலி நிறைய அமௌண்ட்ஸ் ஆஃப் அயன் இருக்குது. அதனால் ஸோ அது கூட நீங்கள் குடிக்கலாம் இஃப் உங்களுக்கு அது கோல்ட் ட்ரிகர் பண்ணாது அப்படிங்கிற போது. ஸோ அதில் கொஞ்சம் பச்சை மிளகாவை கீறி விட்டு ஒரு 4-5 சின்ன வெங்காயம் போட்டு அது முன்னாடி நாள் நைட்டே நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி ஊற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து கொஞ்சமாக மோரோ தயிரோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு அயனும் கிடைக்கும். ஸோ டூ தட். ப்ளீஸ் டு நாட் கன்சியூம் சோடா, காஃபீஸ் அண்ட் டீஸில் வந்து நிறைய anti nutrient விஷயம் இருக்கிறதுனால இட் இம்பேக்ட்ஸ் யுவர் அயன் அப்சார்ப்ஷன். ஸோ டு நாட் கன்சியூம் சோடா. அண்ட் நிறைய ஜிஞ்சர்ஸ் வந்து சாப்பிடுங்க. ஜிஞ்சர் டீ மாதிரியோ இல்லை வந்து இந்த கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து பிரியாணி மசாலாலாம் சேர்த்து அரைச்சி இடித்து அதை வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா நம்மளோட கட் லைனிங் வந்து சீக்கிரமாக சரியாயிடும், இன்ஃப்ளமேஷன் சீக்கிரமாக சரியாயிடும், அயன் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ டூ தட். ஸோ பேசிக்காக இதுதான் நான் வந்து என்னோட அயன் அப்சார்ப்ஷனுக்கு பண்ணேன். நான் பில்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ட்டில் பில்ஸ் எடுத்துக்கிட்டேன், கரெக்டான ஃபுட்ஸ் வித் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் வேற என்ன பண்ணேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணேன், அதுக்கப்புறம் சன்லைட் பார்த்தேன். இதெல்லாம் தான் நான் சின்ன சின்ன விஷயங்கள் என்னோட உடம்புக்கு நான் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் காப்பர் இன்டேக், மஷ்ரூம், செசமி சீட்ஸ், சூப் குடிக்கிறது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன். ஸோ இது பண்ணதுனாலே வந்து எனக்கு அயன் லெவல்ஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அயன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பில்ஸ் அண்ட் சப்ளிமெண்டேஷன் மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கீழே காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இஃப் நீங்கள் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். I'll see you in the next video. Bye bye.